ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா முக்கியமான விஷயம் இல்லை, ஆனால் முக்கியமாக்கப்பட்ட விஷயம், முக்கியமாக மாறிய விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு ஜூவில் 2 சிங்கம் இருந்தது. அந்த 2 சிங்கத்துக்கு ஒரு சிங்கத்தோட பேர் வந்து சீதா, இன்னொரு சிங்கத்தோட பேர் வந்து அக்பர். இந்த ஆண் சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சுருக்காங்க, பெண் சிங்கத்துக்கு சீதான்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் வந்து குடும்பத்தோடு அப்படியே போயிருக்கான், அதாவது கட்சிக்காரங்களாம் போயிருக்காங்க, குடும்பத்தோடு போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது என்னென்னா, திடீர்னு அதுக்கு ஏதாவது இது போடுவாங்கல்ல, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த சிங்கம் அது பாவம் காட்டுக்குள்ளே வந்து நரி நாய் இப்போ வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பிடிச்சி அடைச்சி போட்டு அதுக்கு பிஸ்கெட்லாம் போடுவாங்க, உப்பு பிஸ்கெட்லாம் போட்டு அதை வந்து நாசக்காடாக்கிடுவாங்க. இந்த பார்க்க போகிறவங்க இந்த பக்கம் இது ஒரு பக்கம். அங்கே ஜூவில் உள்ள வந்து என்ன பண்ணால் செத்த மாட்டுக்கறியாக போட்டு அதையும் ஒரு சிங்கத்தை வந்து மாடாக மாற்றிடுவாங்க. இது அடுத்து வருவோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு என்ன பண்ணியிருக்கான், ஏதோ பிஸ்கெட்டை இதை போடுறப்போ கேட்டிருக்கான், இது என்ன இந்த சிங்கம் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்கான். கேட்டோடனே இது பெண் சிங்கம் அப்படின்னா, அது பேர் என்னென்னா சீதா அப்படின்னா கையெழுத்து கும்பிட்டுருக்கான். ஆஹா, சீதா தேவி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அது ஆண் சிங்கம் நிற்கிது, அது என்னன்னு கேட்டிருக்கான், அது பேர் வந்து அக்பர்ன்னு இருக்காங்க. உடனே அந்த சங்கிக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி அக்பரை வைத்து சீதாவை உறவு கொள்ள வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்காகி ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி நேராக போய் கட்சி ஆஃபீஸில் சொன்ன உடனே விஸ்வ இந்து பரிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்படியா இப்படி நடக்க எங்களுக்கு ஒரு நாள் தெரியாது அப்படின்னா, இந்த சிங்கம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் 2016 பிறந்தது, பிஜேபி பீரியடில் தான். இன்னொரு சிங்கம் 2018 பிறந்தது, அதுவும் பிஜேபி பீரியட் தானே, ஜியோட ஆட்சியில் தான் பிறந்திருக்கு, அது கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த 2 சிங்கமும் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த டைமில் பிறந்திருக்கு. அதுக்கு சீதா இதுன்னு பேர் வச்சுருக்காங்க, அக்பர்னு பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சது தெரிஞ்சு போச்சு. உடனே போய் பொதுநல வழக்கை ஒன்று போட்டு விட்டாங்க உயர்நீதிமன்றத்தில், வெஸ்ட் பெங்கால் உயர்நீதிமன்றத்தில். எப்படி சீதான் பேர் வச்சு அக்பர்னு ஆண் சிங்கத்துக்கு பேர் வச்சு 2ஐயும் மேட் பண்ண விடுவீங்க, இது எங்களுக்கு பெரிய அவமானம் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரி, அவர்கள் நெஞ்சமெல்லாம் பண்ணால் இருக்கும், சரி எப்படி சீதாவை போய் அக்பர் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் கொண்டு போயிட்டாங்க. வழக்கை நீதிமன்றமும் விசாரணைக்கு எடுத்து வச்சு போன வாரம். உடனே விசாரணை வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக நடந்தது. இந்த விசாரணையில் அப்போ தான் பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்குது. என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிங்கங்கள் 2மே எங்கே இருந்துன்னா திரிபுரா அப்படின்ற மாநிலத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் இந்த பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலுடைய கவர்மெண்ட் லீடர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம்ல, திரிபுரா, அதாவது நாகாலாந்து, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பாட்டு தான் இப்போ திரிபுரா. அது ஒரு மாநிலம், 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து என்னென்னா, சில மாநிலத்திலேருந்து சிங்கத்தை கொடுத்து புளியை வாங்கிடுவான், புளியை கொடுத்து நாயை வாங்கிடுவான், இப்படின்ற மாதிரி ஜூவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்குது. ஒரு இடத்துல சிங்கம் நிறையா இருக்குது அப்படின்னா, சரி 2 சிங்கத்துக்கு கல்கத்தாவில் இப்போ ஜூ கேட்குறான் அப்படின்னா, அந்த மாநில அரசு இவங்களும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போட்டு அந்த 2 சிங்கத்தை இங்கே கொடுத்துருவோம், நாங்கள் அதுக்குள்ளே 2 நரி தரோம், இல்லை 2 நாய் தரோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து மத்திய அரசோட அப்ரூவல் வேணும். ஸோ இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்ரூவல் தான், மத்திய அரசு தான் அப்ரூவல் கொடுத்து இந்த திரிபுராவில் இருக்க 2 சிங்கத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, கொல்கத்தாவுக்கு ஜூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களே பழியை போட்டு கடைசியில் பார்த்தா இவங்க செஞ்ச வேலையாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன் மத்திய அரசு பார்க்கல அப்படின்னு விசாரணையில் பல வாதங்கள் வருது. வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது நாங்கள் உடனே கல்கத்தா இது வெஸ்ட் பெங்கால் அரசு என்ன சொல்லுதுன்னா, ஐயா பேர் நாங்கள் வைக்கல, ஏற்கனவே திரிபுராவிலேருந்து சீதா அக்பர்னு வச்சு எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க, நாங்கள் பேரை வெரிஃபை பண்ணிட்டு ரைட் இந்த 2 சிங்கம் வந்திருக்கு, ஒன்று பேர் வந்து இது 2016 பிறந்தது, 2018 பிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்டர் தான் நாங்கள் பண்ண முடியும், இது மத்திய அரசு வேறு அப்ரூவல் பண்ணியிருக்கு, மத்திய அரசு பார்த்துருக்கணும்ல அப்படின்லாம் வாதத்தை எடுத்து வச்ச உடனே நீதிபதியை பார்த்தாரு. ஆனால் இவங்க சிங்கத்தை வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் கடவுள் பேரெல்லாம் போய் மிருகத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கடவுள் பேர், மகான்கள் பேர், அதாவது எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், இல்லை வந்து தேசத்துக்காக போராடிய தியாகிகள் இருக்காங்க, அவங்க பேரை போய் சிங்கத்துக்கு மிருகத்துக்கு ஏன் வைக்கிறீங்க, உங்களை யாரையா வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ண உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு காட்சி நான் போடுறேன், கமலஹாசன் படம் சகலகலா வல்லவன் ஒரு படம். அந்த படத்தில் இந்த இன்னொரு தரப்பு இருக்காங்க, அவங்க எப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறான், சந்தோஷப்படுறான், என்ன பண்ணுறான்னா, அந்த படத்தில் உள்ள ஒரு சின்ன காட்சியை போடுறேன், அதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது ரத்தக்கரை, இந்த காய 2 நாள்ல ஆறிடும். உன் தங்கச்சி கரை பட்டதுதான். அதை பார்த்து அழற உனக்கு நெஞ்சில பட்ட காயம் என்னைக்குமே ஆறாது. பார்த்தீங்களா,
இது மாதிரி தான் இவங்க ஏற்படாங்க. எப்படியோ நீ சீதான்னு பேர் வச்சியோ அக்பர்னு பேர் வச்சியோ அந்த சிங்கத்து மேலே பட்ட கரை பட்டது தான், அதை யாரும் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் பேரை மாற்றலாம், சீதாவை வந்து வேறு பேரை ஏதாவது மாற்றலாம், அக்பர்ன்ற பேரை எல்லாம் மாற்றலாம். ஆனால் அந்த 2 சிங்கத்துக்கு அது தெரியுமா அப்படின்னா தெரியாது. நமக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு அதுக்கு தெரியாது, என்ன சோறு வச்சாங்கன்னு வேணால் அதுக்கு தெரியும். ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே வேட்டையாடி அது மிருகங்களை அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கு. இப்போ நீங்கள் ஒரு சைவ ஒரு பிராமணர் வீட்டிலே இருக்கட்டுமே, டெய்லி சாம்பார் சாப்பிட முடியுமாங்க? சரி, ஒரு பாய் வீடு எடுத்துங்க, பிரியாணிக்கு ஸ்பெஷல் பாய் அப்படின்னு வச்சுங்க. டெய்லி பிரியாணி சாப்பிட்டா அந்த பாய் 3 மாதத்தில் பாவா மறுக்கையாக ஆகிடுவான். ரைட்டா? அதேமாதிரி இவங்க சாம்பார் சாப்பிட்டாங்கன்னா நாக்கு சேர்த்து அடக்கம் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து இந்த சிங்கங்களுக்கு இவங்க என்ன போடுறாங்கன்னா, டெய்லி அது காட்டில் பல மிருகங்களை வேட்டையாடி பல சூழலில் வாழ்ந்ததை பிடிச்சி அடைச்சி போட்டு அதே பெரிய கொடூரம். அதை ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. அடைச்சி போட்டது மட்டும் இல்லாமல் வெறும் டெய்லி செத்த மாட்டுக்கறி தாங்க போடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அது ஒரு பெரிய கதை இருக்குது. செத்த மாட்டுக்கறியை வச்சு ஒருத்தன் பல கோடி ரூபா சம்பாரித்த கதையெல்லாம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்படி செத்த மாட்டுக்கறியை போட்டு அந்த சிங்கத்தை வதச்சதும் இல்லாமல் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு ஏதோ மேட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததை எல்லாம் முடிச்சிருச்சு அந்த சிங்கம். இந்த 4 வருஷமாக முடிக்காதே நீ வந்து பேரை மாற்றி முடிக்க போது எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. ரெண்டும் அப்படியே ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான், ரெண்டும் பிரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேர் அது வச்சதும் தெரியும், சீதான்னு பேர் வச்சதும் அந்த சிங்கத்துக்கு தெரியாது, அக்பர்னு வச்சது அதுக்கு தெரியாது, பேரை மாற்றிட்டாங்கன்றது அதுக்கு தெரிய போகிறதில்ல. அது தொடர்ந்து ஜல்சா பண்ணிட்டு தான் இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். செத்த மாட்டுக்கறி இவங்க போட்டு அதை கொள்கிற வரைக்கும் அதை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. சரியா? இப்படி இருக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இனிமேல் இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காதீங்க. அக்பர் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாவீரனாக கருதப்படக்கூடியவர். இந்த பக்கம் சீதா பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வமாக வழிபடக்கூடியவர், இந்துக்கள் வந்து தெய்வமாக வழிபடக்கூடியவர் சீதா. எனவே இந்த பேரை ஏன் வச்சிங்க, இனிமேல் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டு ஓடுங்க, முதல்ல பேரை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. சிங்கம் இருக்குது, ஏதோ பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதை தான் மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு, ஏதோ ஒரு பெண் தெய்வத்தோட பேரை வச்சு அதை வந்து அந்த பேர் தான் பேர். இப்போ நம்ம மனிதர்கள் இருக்கா, இப்போ என் பேர் உமாபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உமாவின் கணவன் சிவனை குறிக்கக்கூடிய பேர். ரைட்டா? பார்வதியோட கணவன், அதாவது பார்வதி சமேத சிவன் அப்படின்ற மாதிரி தான் பேர் வருது. அதுக்காக நான் அப்படியே இப்போ சிவன் மாதிரியே இருக்க முடியுமா? இல்லை, கடவுள் பேர் வைத்தவர்கள் எல்லாம் அண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்காங்க. பொய்யா சொல்கிறாப்புல, வாயை திறந்தா பொய் புரட்டு. அண்ணாமலைன்றவர் இறைவன் சிவபெருமானோட பேர். சரியா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை பேரை மாற்ற முடியுமா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட்டா? இங்கே வந்து நீங்கள் பல இறைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஆட்டம். ஒரு மனிதன் சுத்தமானவனா? ஏன் கடவுள் பேரை மனிதனுக்கு வைக்கிறீங்க? அவன் மனிதன் போல கேடு கட்ட ஒரு ஜென்மம் வந்து ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் வேறு எந்த மிருகத்தோடையும் ஒப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு போய் வந்து இந்துவில் வந்து இறைவனோட பேர் வைக்கிறாங்க, எல்லா பல மதத்தில் வைக்கிறாங்க, கிறிஸ்டின்லேயும் வைக்கிறாங்க, எல்லாத்துலேயும் வைக்கிறாங்க. அப்போ அவெல்லாம் அந்த புனிதர்களுடைய பேரை நீ வைக்கிறேன், இவன் புனிதனாக இருக்கானா? பூரா திருட்டு முளை மாதிரி தான் அதை பூராவும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை போய் இது ஒரு விஷயம்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் சீதாவை அக்பர் பண்ணிட்டாரு, அந்த பேரில் வைத்திருக்கக்கூடிய இந்த 2 மிருகங்கள் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, இது அடுக்குமா ஐயோகோன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கடைசியில் கோர்ட்டும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லி வேறு என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் 2 பேர் பேரை மாற்ற போகிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு கமலஹாசன் படத்தில் ஒரு டைலாக் போட்ட மாதிரி அந்த மாதிரி கரை பட்டது தான். நீ என்ன பேரை மாற்றினாலும் நீ சும்மா வந்து சீன் காட்டலாம், படம் காட்டலாமே ஒழிய அது வந்து அந்த சிங்கங்கள் ஏற்கனவே உறவு கொண்டு இவ்வளவு நாள் காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேயும் அது சாக வரைக்கும் அந்த செத்த மாட்டுக்கறியை சாப்பிட்டு அப்படித்தான் வாழப்போகிறது. எனவே நீ பேரை மாற்றினாலும் ஏற்கனவே பட்டது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.